குடும்ப கட்சியாக மாறிட்டு வரதை தான் நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் வெளியே சொல்ல முடியாமல் அவங்க மாட்டுக்கு அவங்க மனதுக்குள்ளேயே பதவி ஆசை, முதல்வர் அப்படின்ற அந்த ஒரு கனவுல தான் இருக்கிறாரு விஜய். அவருக்கு வயசாயிடுச்சு, இப்போ அவன் போகிறதுல நம்ம மக்கள் பெரும் அதிருப்தியில் இருக்காங்க. தவறு, உங்களுடைய இதுவே தவறு. மக்கள் வலுவான கூட்டணி அமைந்திருக்கிறது. ராத்திரியில சாலை மறியல் செய்திருக்கிறார்கள். இவங்க போற இடங்கள்லாம் என்னத்துக்கு காரி காரி உமிழ்கிறார்கள். அப்போ அவங்களோட முதலமைச்சரும் ஆளக்கூடிய மாநிலத்தில் அவங்களோட சட்டத்தை வந்து சரி பண்ணலாமே. எனக்கு ஹிந்தி தெரியும், அதனால் அவர் பேசுறது முழுப்புக்கும் எனக்கு நன்றாகவே தெரிந்த காரணத்தினால் அமித்ஷா அவர்கள் மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜேர்னலிஸ்ட் ரஃபீக். இன்றைக்கி தமிழகத்தில் நடக்கக்கூடிய பரபரப்பான அரசியல் களத்தை பற்றி விவாதம் பண்ணுறதுக்கு நம்ம சேனலுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா, மூத்த பத்திரிகையாளர் லைன்ஸ் கோவிந்தராஜன் ஐயா தான் வந்திருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோவுக்கு போய் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், என்னோட முதல் கேள்வியாக, திமுகவில் எத்தனையோ அனுபவசாலி தலைவர்கள் இருக்காங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஒரு இளம் தலைவராக உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வரதுக்கு என்ன காரணம்? எல்லாமே குடும்பத்தின் கீழே அவங்களுடைய கட்சி இருக்கணும் அப்படின்றது தான் இதற்கு பார்க்கக்கூடிய கண் கூட நம்ம பார்க்கறது அதுதான். எல்லாமே ஒற்றை குடும்பத்தின் கீழ் உங்கள் குடும்ப கட்சியாக மாறிட்டு வரதை தான் நம்ம பார்க்கறது. இது ஆரம்பிச்சிருச்சு. கலைஞர் இருந்த காலத்திலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு வெளியே தெரியாமல் இருந்துச்சு. கலைஞர் மறைவுக்கு பிறகு இது வெட்ட வெளிச்சமாக அப்பட்டமாக இது வந்து தெரிய ஆரம்பிச்சிது. கலைஞர் இருக்கிறப்ப இலைமறைவு காய்மறைவாக அந்த குடும்பத்தை ஆதிக்கம் இருந்துட்டு இருந்துச்சு. அவர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சிட்டு இருந்தார். கலைஞர் அவர் உயிரோடு இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அழகிரி இருந்தார், ஸ்டாலின் இருந்தார், கனிமொழி இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் அப்போ வந்து அவ்வளவு முக்கியத்துவம் முதல்ல கலைஞர் வந்து அரசியலுக்கு கொண்டு வந்தது ஸ்டாலினை கொண்டு வந்தார். ஸ்டாலின் வந்து திமுக கட்சியில் பல ஆண்டுகள் உழைத்து அவர் கஷ்டப்பட்டு ஒரு படிப்படியாக அவர் வந்து ஒரு பதவி வகித்து, அதாவது இளைஞர் இதிலேருந்து ஆரம்பித்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியில் பல ஆண்டுகள் உழைத்து தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார். கனிமொழியும் அதே போல் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக கனிமொழியை கலைஞர் வந்து கொண்டு வந்திருந்தார் அரசியலில். திமுகவில் கனிமொழி அதே போல் பல ஆண்டுகள் அவர் வந்து அரசியலில் ஈடுபட்டு கட்சியில் ஈடுபட்டு கட்சி தொண்டர்களிடையே ஒரு நல்ல ஒரு பெயர் வாங்கி கொண்டு இவங்க ரெண்டு பேரும் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் எடுத்ததுமே அவர் வந்து நேர ஸ்ட்ரைட்டாக முதல்ல எம்எல்ஏ, அப்புறம் மந்திரி, அப்புறம் துணை முதல்வர்னு இது முழுக்க பார்த்தீங்கன்னாக்க குடும்பத்தின் ஆதிக்கம்தான் நிறைய இருக்கிறது. குடும்பத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா இன்பநிதி கண்டிப்பாக வந்துடுவார். அவருக்கு இப்போவே எல்லாரும் அவருக்கு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்பநிதி அவர்களுக்கு வந்தாலும் நாங்கள் வந்து அவரை ஏற்றுக்கொள்வோம் தான் உடன்பிறப்புகள்லாம் அப்படிதான் வந்துட்டாங்க. அப்படி எல்லா உடன்பிறப்புகளும் அந்த இதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சில கட்சியில் இருக்கக்கூடிய உண்மையான திமுக தொண்டர்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியே சொல்ல முடியாமல் அவங்க மாட்டுக்கு அவங்க மனதுக்குள்ளேயே குமரிக்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சீனியர்ஸ்லாம் நிச்சயமாக ஓரங்கட்ட தான் பட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு துரைமுருகன் அவர்கள். ஓகே சார், இப்போ அவங்க எல்லாம் ஓரம் கட்டுறாங்கன்னா அவங்க ஏன் ஒரு பெரிய எதிர்ப்பு காட்ட மாட்டேங்கிறாங்க? தனக்கு வந்து கட்சியிலையும் ஆட்சியிலையும் ஒரு பதவி கொடுத்தா நான் சந்தோஷமாக இருந்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஏன் எதிர்ப்பை காட்ட மாட்டேங்கிறனாக்க, இப்போ துரைமுருகன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அவர் ஏன் எதிர்ப்பை காட்ட மாட்டேங்கிறனாக்க பதவி ஆசை, பதவி அவருக்கு இருக்கக்கூடிய இப்போ அமைச்சர் பதவி அதன் மூலியமாக கிடைக்க பயணிப்பார்கள். சரி சார், இப்போ 2026 மறுபடியும் திமுக தானே ஆட்சி அமைக்கணும்னு மக்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்குறாங்களே, இதுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? தவறு, உங்களுடைய இதுவே தவறு. மக்கள் எதிர்பார்க்கறது இல்லை. இது திமுக உடன்பிறப்புகளும் திமுக கட்சி அந்த தலைவரும் முதல்வரும் அப்படியே ஒரு கனவு லோகத்தில் இருக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. இல்லை சார், இப்போது
இல்லைங்க, மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அதிருப்தியில் இருக்காங்க. மக்கள் இதுவாக இருந்தாங்கன்னாக்க இவங்க போகிற இடங்கள்லாம் என்னத்துக்கு காரி காரி உமிழ்கிறார்கள். மக்கள் நல்லா ஒரு ஒரு முறையும் இவங்க போகிறப்ப இந்த மந்திரிக்கா போகிறப்ப அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. கடந்த ஒரு 2 ஒரு போன வாரம் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தில் மக்கள்லாம் அவ்வளோ அதிருப்தியிலேருந்து நடு ராத்திரியில் சாலை மறியல் செய்திருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் இதே போல தான் இருந்துட்டு இருக்குது. இவங்க சும்மா ஒரு மக்களிடையே நல்ல பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் ஒரு இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்கே போட்டேன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. இன்றைக்கு கூட முதல்வர் ஈரோடு போயிருக்கிறாரு, குங்கும மண்டலத்துக்கு சென்றிருக்கிறார், ஈரோடு சேலத்துக்கெல்லாம் போயிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் போட்டு தயாராக முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி அப்படி தான் நடந்துட்டு இருக்க வழிய உண்மையான மக்கள் எழுச்சின்றது பார்த்தீங்கன்னாக்க இவருடைய சாதனைகளை சொல்லி தான் இது பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆயிப்போச்சு 4 ஆண்டுகள் ஆயிருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதிகளில் முதல்வர் சொல்கிறாரு 98.5 98.99% நாங்கள் தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் எதிர்கட்சியில் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர் சண்முகம் அவர்கள் நேற்றைக்கு நடந்த அவர்கிட்ட நேர்காணலில் ஒரு பத்திரிகையாளர் கேட்குறது அவரையே எதிர்கேள்வி கேட்குறாரு. என்ன ஆச்சுங்க, நீங்கள் வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேறிச்சா, அதுக்கப்புறம் மாதம் 2 முறை மின் அந்த மீட்டர் ரீடிங்லாம் எடுப்போம் அதெல்லாம் சொல்லியிருந்தோம் வாக்கு உங்கள் வீட்டில் எடுத்திருக்காங்களா சொல்லு தம்பி அப்படின்னு தோழர் சண்முகம் அந்த பத்திரிகையாளர்கிட்ட எதிர்கேள்வி கேட்குறாரு. இதெல்லாம் பல்வேறு இது இருக்குது. அவங்க எடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியில் 50% மேல் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அப்படி ஸ்தம்பித்து கொண்டு இருக்கிறது இந்த ஆட்சி. மக்கள் பெரும் அதிருப்தியில் இருக்காங்க. இவங்க வேணால் ஒரே ஒரு இது மக்கள் வந்து அதுவும் வந்து பாதி முழுமை பெறாமல் அந்த 1000 ரூபாய் பெண்கள் உரிமை தொகை வந்து அது கொஞ்சம் மக்களிடையே அதுவும் அங்கே திமுக கட்சியினரிடையே அது கொஞ்சம் வரவேற்பை பெற்றிருக்கிறது. மக்களிடையே முழுமையாக இது சென்றடையவில்லை. அவங்க சொன்னது முதல்ல என்ன சொன்னாங்க, பெண்கள் உரிமை அனைத்து கார்டுகளுக்கும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து தகுதியானவர்களுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்படியே படிப்படியாக இறங்கி வந்து போச்சு. இப்போ தேர்தல் சமயத்தில் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மக்கள்லாம் ரொம்ப அதிருப்தியால் தான் இருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி மக்கள் வந்து இந்த ஆட்சியின் மீது அப்படி வந்து ஆஹா ஓஹோ என்றெல்லாம் நினைக்கவில்லை. எப்பொழுது தேர்தல் வரும், இந்த ஆட்சியை எப்பொழுது வீட்டுக்கு அனுப்பலாம் என்று தயாராக இருக்கிறார்கள் மக்கள். இல்லை சார், 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு சரியான எதிர்க்கட்சி அமையலைன்னா திமுகவுக்கு தானே வாய்ப்பு, மீண்டும் அவங்க தானே ஆட்சி பொறுப்பில் வருவாங்க. யார் சொன்னாங்க எதிர்க்கட்சி அமையலைன்னு? சரியானபடி இப்போது ஒரு வலுவான கூட்டணி அமைந்திருக்கிறது. இது திமுக முற்றிலும் எதிர்பார்க்கவில்லை இந்த கூட்டணி அமையும்னு. அதாவது என்டிஏ கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி அமையாது என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். அதை வைத்துக்கொண்டு பல்வேறு ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதை வச்சே உருட்டிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக. அதிமுகவில் உட்கட்சி குழப்பம், ஓபிஎஸ், செங்கோட்டையன், தினகரன் அப்படி இப்படின்னு இவங்கெல்லாம் வச்சு உருட்டிட்டு இருந்தாங்க. இப்போ யாருன்னா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் இதை பற்றி பேசுகிறாங்களா? அவங்களுக்கு இப்போ சரக்கு இல்லை. இப்போ கடந்த 2 நாட்களாக பாமக வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க சரக்கு. அப்பா மகனுக்கு உண்டான ஒரு தகராறில் 2 நாளாக பாமக வச்சுட்டு உருட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஊடகங்களில் பாதி ஊடகங்கள், பாதி கூட இல்லை, ஆல்மோஸ்ட் 95% ஊடகங்கள் இன்றைக்கு திமுகவின் ஒரு பிரான்ச்சாக தான் செயல்படுகிறதே ஒழிய ஒரு பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை ஜனநாயகம், ஒரு 4வது தூண் என்கின்ற இந்த பத்திரிகை துறை சுத்தமாக மறைஞ்சு போச்சு. அதுதான் நிதர்சனமாக இருந்துட்டு இருக்குது. இன்றைக்கி பார்க்குற ரொம்ப வருத்தம் அளிக்கும் இதுவாக தான் பார்க்க முடியுது. அதனால் இது பார்க்குறப்ப இதை வந்து முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆட்சியின் மீது மிகவும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அந்த எதிர்க்கட்சி இப்பொழுது வலுவாக அந்த என்டிஏ கூட்டணி அமைந்திருக்கிறது. அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்திருக்கிறார். வந்திருக்கும்போது பல்வேறு விஷயங்களை எடுத்து பேசியிருக்கிறார். அவர் பேசியிருந்தது அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறவர் பாதி தான் சொன்னார், பாதி சொல்லலை. அவர் முழுமையாக அவர் வந்து பேசினது எனக்கு ஹிந்தி தெரியும், அதனால் அவர் பேசுனது முழுப்புக்கும் எனக்கு நன்றாகவே தெரிந்த காரணத்தினால் அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டு இந்த தேர்தலை சந்திக்கக்கூடியது ஊழல், அதுவும் சொல்ல போனால் ஊழல், இந்த ஆட்சியின் மீது மக்கள் எப்படியெல்லாம் அதிருப்தியாக குறிப்பிட்டு சொன்னால் இந்த டாஸ்மாக் ஊழல், அதை தான் அவர் வந்து சுட்டி சுட்டி காட்டுறார். அந்த கரப்ஷன், இந்த எப்படி இந்த டாஸ்மாக் ஊழல், அவர் எவ்வளோ கரெக்டாக ஃபிகரை தெளிவாக சொல்கிறார் பாருங்க. 39,579 கோடி
இவ்வளோ கரெக்டாக வந்து நிற்கிறார் அந்த ஃபிகர். எப்படி அவர் இவ்வளோ தூரத்துக்கு கரெக்டாக சொல்கிறார்? அவர்கிட்ட ஆதாரம் இருக்கிறது. அதை வச்சு தான் அவர் சொல்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் கூட 40,000 கோடின்னு ஒரு தோராயமாக ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காரு. இவர் கரெக்டாக இந்த இதை கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அமித்ஷா அவர் வந்திருந்தப்ப இன்னொரு ஊழலை பற்றி சொன்னார். அந்த ஏதோ ஒரு ஃபுட்டு 450 கோடி ரூபாய்க்கு இந்த சத்துணவு இது பண்ணுறதுல அதில் ஊழல், அது மத்திய அரசு திட்டம், அதில் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்படி எல்லா விதத்துலேயும் அவர் வந்து ஊழலை பற்றி ஒரு மிகப்பெரிய தேர்தலில் அதுதான் மிகப்பெரிய ஒரு மேன் ஆஃப் த மேட்சாக தேர்தலில் ஊழல் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அது வந்து அதுதான் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கும் என்று அமித்ஷா சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாது போதை கலாச்சாரம், இந்த தமிழகத்திற்கு இன்றைக்கு போதை கலாச்சாரம் எப்படியெல்லாம் இதை வந்து ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது அப்படின்றதுக்கு பல்வேறு சான்றுகள் இருக்கின்றன. நாளொரு மேனியும் பொழுதொரு உணவும் தினம் தினம் போதை கலாச்சாரத்துக்கு பல்வேறு நபர்கள் அடிமைப்பட்டு அந்த போதையினால் என்ன ஆகுது? மதுப்பழக்கம், போதை, இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் சொல்லக்கூடிய மெத்தபெட்டமின், நம்ம வாயில் பேரே வர முடியாதபடிக்கு சில ட்ரக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கிறது. அதனால போதைக்கு அடிமையாகி அதுக்கு அடுத்த லெவலில் பாலியல் வன்கொடுமை, 5 வயது குழந்தையிலிருந்து 80 வயது கழுவியை கூட விட்டு வைக்கிறது இல்லை இந்த பாலியல் வன்கொடுமையில். நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு எதுவுமே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் நடக்கவே இல்லையே. அங்கே சுமூகமான ஆட்சி தான் போயிட்டு இருக்கா. நம்ம தமிழகத்தை முதல்ல பார்ப்போங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடியது தமிழகத்தின் நிலைமை தான். அகில இந்திய நிலைமையை பற்றி நம்ம இப்போ பேசலாம். தமிழகத்து நிலைமையை பார்ப்போம், அதை பற்றி தான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறோம். தமிழகத்தில் இப்போ நடக்கக்கூடிய இதை பார்த்துப்போம். நம்ம இங்கே நடக்கக்கூடியதை பற்றி பேசுவோம். இங்கேன்னா இப்படி தான் வந்து எல்லாருமே வந்து திமுகவை சேர்ந்தவங்க இப்படி தான் வந்து திசை திருப்புறாங்க. எதனா ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் டக்குன்னு நீங்கள் யூபியில் இல்லையா, வட மாநிலங்கள் இல்லையான்னு அதை அங்கே போயிடுறாங்க. இங்கே முதல்ல கவனிங்க, நம்ம இந்த தமிழகத்துக்கு எப்படி இதாகுன்னு அதை முதல்ல கவனிங்க. நீங்கள் தமிழகத்து தான் முதல்வர். நீங்கள் இதே அமித்ஷா பிஜேபி தான். அப்போ அவங்களோட முதலமைச்சரும் ஆளக்கூடிய மாநிலத்தில் அவங்களோட சட்டத்தை வந்து சரி பண்ணலாமே. ஏங்க அது வந்து பிஜேபி அவங்க மாநில மக்கள் கேட்டுப்பாங்க, அந்த மாநிலத்தை சேர்ந்த மக்கள் வந்து எடுத்து சொல்லிட்டுமா. நம்ம தமிழகத்தை பார்ப்போங்க, தமிழகத்துக்கு தான் நீங்கள் முதல்வர், நீங்கள் வந்து தமிழக மக்களுக்கு நீங்கள் எல்லாம் செய்யணும், அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இது போல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இது போல் போதை கலாச்சாரம், இது போல் பாலியல் வன்கொடுமைகள், இது போன்ற ஊழல், இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப மக்கள் வந்து என்ன எதுக்கு இப்போ இது பண்ணிப்பாங்க? மக்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்களே. சரி சார், ஏடிஎம்கேவோட பிஜேபி கூட்டணி வச்சா கண்டிப்பாக ஏடிஎம்கே வந்து ஆட்சி அமைக்காதுன்னு சொல்லி தான் போன தடவை எடப்பாடியே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். நாங்கள் தெரியாதனமாக என்ன பண்ணிட்டோம், பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டோம், இனி ஒரு காலத்துக்கும் நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி எடப்பாடியே அறிவிப்பு செஞ்சார். ஆனால் கால நேரம் சூழ்நிலை கூட்டணி வச்சுட்டாங்க. போன தடவை நடந்த மாதிரி தானே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பின்னடைவை சந்திக்கும் அப்படின்றது அது வந்து உங்களுடைய புரிதல் தவறு. அதாவது அரசியலில் நிரந்த எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும், அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக இணைய வேண்டும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி அந்த ஓட்ஸை சாலிடாக ஒரு இதுக்கு சென்ற அது ஸ்பிளிட் ஆகக்கூடாதுன்ற நோக்கத்தில் அதை வந்து எடப்பாடியார் வந்து ஒரு நல்ல முடிவை தான் எடுத்திருக்கிறார். அவர் வந்து பிஜேபி, ஏன்னா வேறு யார் இருக்காங்க இன்றைக்கி வந்து கூட்டணி இது பண்ணுறதுக்கு? தவாக அந்த கட்சி வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதா இருந்தால் அவர் விஜய் வந்து எடுத்ததுமே அவர் வந்து நேர கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் அடுத்த வருஷம் முதல்வர் அப்படின்ற அந்த ஒரு கனவுல தான் இருக்கிறாரு விஜய். அதை வந்து அரசியலில் அவர் இன்னும் வந்து ஒரு தேர்தலை கூட சந்திக்கலையே திரு விஜய் அவர்கள். அவர் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவர் வந்து ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் நாவிஸ்னா முதல் பயிற்சி, எல்கேஜி. அரசியலில் இப்போ தான் வந்து அவர் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறார். குழந்தை அவர் குழந்தை கூட இப்போ 1 வயசு ஆயிடுச்சு குழந்தைக்கு. அந்த தாவாக்கான்ற இதுக்கு 1 வயசு ஆயிடுச்சு. இன்னும் அவர் வெளில வரமாட்டேங்கிறாரு. ஒரே ஒரு முறை மக்களை போய் சந்திச்சார் பரந்தூர் விமானத்துக்கு. அந்த மக்களை ஒரே ஒரு முறை, அதுவும் வந்து மக்களிடையே நேரடியாக அவர் அந்த ஜீப் வேன்லேருந்து சந்தித்தார். அடுத்த முறை கோயம்புத்தூரில் அவங்களுடைய அந்த பூத் கமிட்டிக்கு வருஷம் அது கூட மக்களை சந்திக்கல. அவர் அவங்களுடைய தொண்டர்கள்னு நான் ஒத்துக்க மாட்டேன், ரசிகர்களை சந்தித்தார். ஸோ இப்படி தான் இருக்கிறது. அவங்க கூட யார் போய் கூட்டணிக்கு இது பண்ணுவார்? அவர்கிட்ட கூட கூட்டணி வச்சாருனாக்க
அதிமுக தலைமையில் கூட்டணி வச்சுருந்து நீ வந்தான்னா அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இவர் எடுத்ததுமே என் தலைமையில் தான் ஆட்சி இருக்க வேண்டும், நான் முதல்வர், அதிமுகலாம் வந்து இவங்க கீழே தான் இருக்கணும்னு அது வந்து அதாவது ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணுறதுல அது வந்து இது வராது. அதனால் எடப்பாடியார் பார்த்தார், தம்பி நீ வந்து உன்னுடைய ஒரு வருஷத்துல நீ உன் கனவுலயே இரு, நான் இதுக்கு ஒருவேளை விஜய் அவர்களும் மறுபடியும் கூட்டணிக்கு விருப்பம் தெரிவிச்சாருன்னா இந்த என்டிஏல வந்து உள்ள சேர்த்துப்பாங்களா? விஜய் தாவாக என்டிஏல வருவதற்கு காலம் இனி இது காலம் கடந்து விட்டதுன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள் வழங்கி இந்த போத் பிஜேபியும் சொல்கிறேன் அதிமுக. ஆனால் விஜய்க்கு வரணுன்ற ஒரு அவருக்கு உள்ளுக்குள்ளார ஒரு நம்ம வந்து வரணும், ஒரு எதிர்கட்சியாவது இருந்து ஒரு 10 எம்எல்ஏவாவது தான் கட்சியில் இருக்கணும்னு அவருக்கு உள்ளூர ஒரு ஆசை. ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய நிர்வாகிகள், திரு ஆதவ் அர்ஜுனன் இது போன்ற நிர்வாகிகள்லாம் பிகே போன்ற பீகாரியை கூட்டின்னு வந்து நல்லா கொம்புசி விட்டு அவரை நீங்கள் முதல்வராக ஆகலாம், கவலைப்படாதீங்க, நமக்கு மக்களுடைய சப்போர்ட் நமக்கு தான், 20% வாக்கு சதவீதம் நமக்கு இருக்கிறது, நீங்கள் தான் அடுத்த முதல்வர், நல்லா கேளுங்க, அதிமுக நமக்கு வந்து 100 சீட் ஒன்றுன்னு கேளுங்க, நீங்கள் தான் அப்படின்னு அவரை நல்லா கொம்பு சீட்டு செய்ய விட்டுருக்காங்க. கள நிதர்சனம் தெரியவில்லை. ஆனால் விஜய் கட்சி சார்பாக வந்து அதிமுகவில் கோரிக்கை வச்சாங்களா, இவங்களுக்கு இவ்வளோ சீட் கொடுங்க அப்படின்னு? எங்க அரசியலில் விஜய் கட்சிகளே பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்குது. ஆனால் இவங்க எதிர்பார்ப்பு என்ன? அதாவது இவங்க எடுத்ததுமே விஜய் என்ன சொன்னார் விக்கிரவாண்டி கூட்டத்தில், எங்களது ஆட்சியில் கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும், பங்கு வகிப்போம், எங்களுடைய யாருன்னா வரதா இருந்தால் ஆட்சியில் நாங்கள் பங்கு தரோம், வரதா இருந்தால் எங்கள் கூட்டணியில் சேரலான்னாங்க. அவர் சொல்லி இது வரைக்கும் அவருடைய கூட்டணியில் யார் இது வரைக்கும் சேர்றதுக்கு அவரோட போயிருக்காங்க சொல்லுங்க பாவம். அவர் கட்சி ஆரம்பித்து அவருடைய கூட்டணியில் இது வரைக்கும் யார் போயிருக்காங்க? எனக்கு தெரிந்தவரை ஒரு இஸ்லாமிய அமைப்பு, அந்த இஸ்லாமிய அமைப்பில் ஒரு சின்ன ஒரு அமைப்பு, ஒருத்தர் 2 நபர்கள் இல்லை 3 நபர்கள் அந்த இஸ்லாமிய நண்பர்கள் அவர்கிட்ட போய் ரம்ஜான் வாழ்த்து தெரிவிச்சுட்டு அதை அவங்ககிட்ட நாங்கள் இணையிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வேறு அதை தவிர வேறு எந்த ஒரு பிரபலமான கட்சியாவது விஜய் கூட இருந்திருக்கிறாரு? அதனால் விஜய் அவர்கள் வந்து எல்லாமே ஒரு அதாவது அவருடைய ட்ரீம் ஆம்பிஷன் நன்றாக இருக்கிறது. ஆனால் கள நிதர்சனம் அது பார்த்தீங்கன்னா அவர் உண்மையாகவே தனது அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று திரு விஜய் அவர்கள் எண்ணி இருந்தால், அவருடைய எண்ணம் இதுவாக இருந்தால், அவர்கள் பேசாமல் அதிமுகவோட கூட்டணி போட்டு என்டிஏவோட கூட்டணி போட்டு அவர் வந்து பண்ணார்னா அவருக்கு ஒரு 10 சீட் இல்லை ஒரு 15 சீட் நிச்சயமாக வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது இல்லை நான் தனித்து தான்னா மக்கள் நீதி மையம் போல அவங்க எப்படி 2021 மக்கள் நீதி மையம் தேர்தலை சந்தித்தார்களோ அது போலத்தான் இருக்கும். ஏன் இது பெரிய கட்சி சார், வைகோ அவர்கள் கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கு? அவ்வளோ அரசியல்ல இணையான வைகோ எடுத்துக்கங்க, அவர் எவ்வளோ இது பண்ணியிருந்தாருங்க திமுகவில். அவர் வந்து அவர் கட்சி விட்டு பிரியறப்ப ஏறத்தாழ ஒரு 20 மாவட்ட செயலாளர்கள் அவர் கூட ஒரு நிலை திகழ்ந்தார்கள். இன்னைக்கு வைகோவுடைய கட்சி எந்த நிலைமையில், அப்பேற்பட்ட ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் திரு வைகோ, அவர்களுடைய கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கிறது? திமுகவில் கண்டிப்பாக சரணடையும்படியாகத்தான். அவருக்கே பாவம் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல, ரொம்ப ஆசாசியாக இருந்திருந்தார் வைகோ அவர்கள், தனக்கு ராஜ்யசபா சீட்டு இல்லை அப்படின்றது மிகவும் வருத்தத்துடன் இருக்கிறார். ஈழத்தில் போர் நடக்கும்போது கட்சி தூக்கி கொடுக்கும்போதெல்லாம் வைகோ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், இனி ஒருபோதும் மதிமுக வந்து திமுகவில் வந்து போட்டி வைக்காது அப்படின்னு. ஆனால் காலப்போக்கில் சூழ்நிலை எல்லாம் அப்படியே மாறி போயிடுச்சு. அதான் சார், அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை. இது வந்து காலத்தின் கட்டம். ஆனால் வைகோவுடைய இதை நினச்சி நான் பரிதாபம் தான் படுகிறேன். அப்பேற்பட்ட அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சி, ஒரு கட்சி இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாத இருக்குது. அதுதான் தமிழக நாட்டின் அரசியல். ஸோ விஜய் அவர்கள் அவர் வந்து தனித்து இது பண்ண, என்னை பொறுத்தவரை தமிழக அரசியல் களம் 2024 ஒரு 4 முனை போட்டி. ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் நாம் தமிழர் திரு சீமான் அவர்கள் எந்த கூட்டணிக்கு வருதெல்லாம் தெளிவாக இருக்கார். அவருடைய வாக்கு சதவீதம் உயர்ந்துகிட்டே இருக்குது. முதல் முறை தேர்தலில் சந்திருக்கிறப்ப அவருடைய வாக்கு சதவீதம் ஏறத்தாழ 1.9% வாக்கு. 6-7 கிட்ட ரீச் ஆயிட்டாரு.
இப்போ 6-7% இப்போ 8% வாக்கு பெறுறார். அதாவது அவருடைய கிராஜுவல் growth 1.9%லேருந்து அடுத்த தேர்தலில் வரப்போ அது அப்படியே 4% ஆச்சு. அப்படியே 4லேருந்து இப்போ இன்னைக்கு வந்து 8% வாக்கு வச்சிருக்கிறார். ஆனால் அவர் வந்து தெளிவாக இருக்கிறார். அவர் வந்து தேர்தலில் ஜெயித்தால் வெற்றி, இல்லை தோல்வி அடைந்தால் பயிற்சி அப்படின்றார். அவர் வந்து அந்த இதில் அவர் வந்து தெளிவாக இருக்கார். ஸோ அவர் ஒரு பக்கம் ஒரு போட்டி, இன்னொரு பக்கம் தவேக, இன்னொரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக. இந்த இதில் 4 முனை போட்டி வர்றப்ப இந்த ஆன்டி இன்கம்பன்சி, அந்த அரசின் மீது இருக்கக்கூடிய அந்த அதிருப்தியாளர்கள் வாக்குகள் தான், அதுதான் வந்து இப்போ யாருக்கு அதிகமாக போய் சேரும், யாருக்கு அதிகமாக போய் சேருகிறதோ அந்த அணி தான் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க அந்தந்த கட்சிக்கு தொன்று அந்த அவங்களுடைய ஓட் பேங்க் சாலிடா இருக்கு. அதாவது திமுக என்கின்ற கட்சிக்கு அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க், அது எங்கேயுமே எந்த தேர்தலும் அந்த ஓட் பேங்க் சாலிடா அப்படியே தான் இருக்கும். அது குறைந்தாலும் பார்த்தீங்கன்னா 1% 2%. ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு இந்த அதிமுக ஓட் பேங்க் சரிந்தது. ஆனால் எடப்பாடி அவருடைய தலைமையில் அது கொஞ்சம் முதல் வருஷம் கொஞ்சம் ஆட்டம் கண்டுச்சு. அப்புறம் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர் நிரூபித்து விட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் தன்னுடைய அதிமுக வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டி இப்போது ஒரு அளவுக்கு அந்த அதிமுகவின் வாக்கு வங்கியை நிலைநாட்டி இருக்கிறார். அந்த வாக்கு வங்கி, திமுக வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது.